அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். ஃப்ரைடே மார்னிங்லேருந்து நம்ம vlog ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்ஸ்ட்டு 2 வீக்ஸாக பயங்கர டென்ஷனாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மண்டே வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரவுண்டிங் தான். அதோட vlog எல்லாத்தையும் தான் உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஊர்லேருந்து எங்களுக்கு வந்த பார்சல் தான். ஷார்ட்ஸில் குட்டியாக போட்டிருந்தேன். ஓகே, இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்ட்டு அதுதான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். ஊர்லேருந்து ஹஸ்பண்டோட பிரதர் வந்திருந்தாங்க வெக்கேஷன் முடிச்சுட்டு. அவங்கள்ட்ட மாமி பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாமுமே வாங்கி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்கே எவ்வளவோ ரைஸில் கீ ரைஸ் செஞ்சாலுமே நம்ம ஊர் அரிசியில் கீ ரைஸ் செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எப்பயுமே யாராச்சும் வந்தாக்க கீ ரைஸ் செய்கிறதுக்கான பிடி அரிசி அதிகமாக அனுப்பி விட்டுற சொல்லுவேன் மாமிகிட்ட. அதையுமே அனுப்பி விட்டுட்டாங்க. உளுந்து, சம்பா கோதுமை, இது கூட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்சி மாமி அடதோசை மாவை அனுப்பி விட்டுருந்தாங்க. இது எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது கூட காஃபி ஃபில்டருமே கேட்டிருந்தேன். ஊர்லேருந்து வரப்போ ஃபில்டர் காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே ஃபில்டர் எனக்கு கிடைக்கல, நல்லா இல்லை. இது கூடவே கொஞ்சம் மில்லட் நூடுல்ஸும் நான் வாங்கிட்டு வரப்போ நூடுல்ஸ் ஸ்டைலில் இருக்கும். இப்போ மேகி ஸ்டைல்லையே மில்லட் நூடுல்ஸ் எல்லாமுமே போட்டிருந்தாங்க. இது என்னோட பொண்ணோட ஃபேவரட்டு. எங்கள் ஊர் பதர் பணியாரம்னு சொல்லுவாங்க. இது மில்கோட சேர்த்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஊருக்கு போனப்போ ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால் அது வேணும்னு கேட்டதுனால ஹஸ்பண்டோட பிரதரே அதை அதிகமாக வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இது கூட பருப்பு பொடிலாம் இந்த டைம் ஊருக்கு போனப்போ தான் டேஸ்ட் பார்த்துட்டு பசங்களுக்குமே பிடிச்சி போச்சு. நான் வரப்போ இவங்க ஊரில் இருக்கிறப்ப இப்படி தான் சாப்பிடுவாங்க, இங்கே வந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. அதனால இப்போ ஒரு 2-3 பேக்கெட் பருப்பு பொடி அனுப்பிவிட சொல்லியிருந்தேன். இது கூடவே நாட்டு சக்கரை, கோதுமை குருணை இதுவுமே அனுப்பி விட்டுருந்தாங்க. இது கூட என் பொண்ணுக்காக ஹேர் கிளிப்ஸுமே நிறைய அனுப்பி விட்டுருந்தாங்க. எப்பயுமே ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வாங்குவாங்க. நாங்கள் வெக்கேஷன் முடிச்சுட்டு இப்போ தான் வந்ததுனால ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணான்ட்டு நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். அதனால ஜஸ்ட்டு 2 ட்ரெஸ் மட்டும் பசங்களுக்காக வாங்கி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை. எதனால் சமைக்கிற வேலை இல்லைன்ட்டு இந்த விளாக் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதனால சீக்கிரமே கிளம்பியாச்சு. வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்ததுனால கிராண்ட் மாஸ்க்கு அதிகமாக போகவே முடியல. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அதிகமாக வெளியிலையும் போகலை. ஹஸ்பண்ட் சீக்கிரமே வந்ததுனால ஓகே கிராண்ட் மாஸ்க் போயிட்டு ஜும்மா தொழுதுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வரலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. சீக்கிரமே போனதுனால அந்தளவுக்கு ரஷ்ஷுமே இல்லை. லாஸ்ட் டைம் ரொம்ப லேட்டாக போனதுனால ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு. இன்சைட் போகிறதுக்கும் ப்ரேயர் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இந்த டைம் சீக்கிரமே போனதுனால அது இதெல்லாம் கேட்டுட்டு ரிலாக்ஸாக தொழுதுட்டு துவாலாம் கேட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. மாஸ்கில் போயிட்டு ஜும்மா தொழுகன்ட்டு இல்லை, எந்த தொழுகை தொழுதாலுமே எல்லாருக்குமே மனசுக்கு ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சமைக்கிற வேலை எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதனால தான் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃபுட் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஃப்ரெண்டுக்கு டெலிவரி ஆகி ஒரு 2 மந்த் கிட்ட ஆகுது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த ஃபுட்டு தான் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி தான் இங்கே அரபிக் ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் மீட்டிங் இருக்குன்ட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாங்க. பசங்க மண்டேல் தான் லாஸ்ட் எக்ஸாம் தானே, ஒரு 1 hour மட்டும் டிவி பார்த்துக்குறோம், டிவியே சுத்தமாக பார்க்குறதே இல்லைன்ட்டு மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு குரான் கிளாஸ் இருந்துச்சு. ஓகே, ஒரு 1 hour 3 to 4 பார்த்துட்டு அப்புறம் 4 o'clock கிளம்பி போகட்டும்ன்ட்டு நானும் விட்டுட்டேன். அவங்களுக்கும் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் வேணும் இல்லையா? 2 வீக்ஸாக பாவம் அவங்களும் ரொம்ப படிப்புன்னு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டே இந்த டைம் படித்தாங்கன்ட்டு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அல்லான்ட்டு நல்ல மார்க்ஸ் வரணுன்ட்டு பசங்களுக்காக நீங்களுமே துவா கேட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூவி நானுமே உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் நைட் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா அவுட் சைட் போகிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவுட் சைட்லாம் அதிகமாக போகிறதே கிடையாது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, இங்கெல்லாம் வாங்காமல் அல்லவீர் போய் வாங்கினா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? அதனால் அல்லவீரே போயிடலாம். நெய்பர் ஒருத்தங்களும் அல்லவீர் போனீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எனக்குமே சேர்த்து வாங்கிட்டு வாங்கினாங்க. அதோட இன்னொரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குமே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே, அங்கே போயிட்டாக்க நல்லா தாராளமாக ஃப்ரெஷ்ஷாகவும் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிடலான்ட்டு வீட்டுக்குமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸுமே கொஞ்சம் அதிகமாக வாங்கிடலான்ட்டு அல்லவீர் மார்க்கெட் தான் போயிருந்தோம்.
வழக்கத்தை விட ரஷ் அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம மார்னிங் டைம் எப்பயும் போகிறது டைம் கிடைக்கிறப்ப இந்த டைம் தான் நைட்டில் போயிருந்தோம். ஆனால் ரேட்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் வச்சுருந்தாங்க. வெளியிலலாம் ஆனியன் பார்த்தீங்கன்னாக்கா கிலோவே வந்து 6 கிராம்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. இங்கே கார்ட்டூனோட தான் எடுக்கணும். ஓகே, நெய்பர்ஸ் கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால ஒரு கார்ட்டூன் ஆனியன் எடுத்தாச்சு. அது கூடவே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அப்புறம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குன்ட்டு ஃப்ரூட்ஸுமே வாங்கி இந்த டைம் ட்ரோலி ஃபுல்லுமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோ இது வாங்கிட்டு போகிறீங்களே அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. அந்தளவுக்கு ட்ரோலியே தள்ள முடியாத அளவுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே 8:30க்கு மேலே தான். அதனால் அங்கேருந்து திரும்ப ரிட்டன் வரத்துக்கு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. நம்ம ஏரியாலேயே புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, கேரளா ரெஸ்டாரண்ட் தான். ஓகே, அங்கே போய் ஃபுட் ட்ரை பண்ணலான்ட்டு. ஏன்னா ஓப்பன் பண்ணதுலேருந்தே அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் அப்படி என்னதான் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போயாச்சு. நான் கிளி பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாச்சு கிளி பரோட்டாலாம் சாப்பிட்டு. ஹஸ்பண்டும் பசங்களும் நார்மல் பரோட்டாவும் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லுமே கோகனட் ஆயிலில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பரோட்டாவும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இங்கே உள்ள பரோட்டாஸ்லாம் அந்தளவு பிடிக்காது. தமிழ் கடை பரோட்டா ஓரளவு பிடிக்கும். ஆனால் இங்கே பரோட்டா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி மட்டன் கிரேவியுமே ஃபுல்லாக கோகனட் ஆயில் தான். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டனில் ஸ்மெல்லாம் எதுவுமே வரல. ஓகே, இந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுனால தான் இந்த ஷாப்பில் இந்த அளவுக்கு ரஷ் வருது போல இருக்குன்ட்டு நாங்களே பேசிக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கே டைம் 1 o'clock மேலே ஆயிடுச்சு. இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் டே தான். இன்றைக்கி ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் வந்து லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. நம்ம வந்து எவ்வளோதான் இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் அந்த மாதிரிலாம் வெளியிலேயே விற்கிறத வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையாலேயே ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி மேக் பண்ணி அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என் பொண்ணுமே ஓகே நானுமே உங்களுக்கு ஐடியாஸ்லாம் தரேன்டா, அதுக்காக இந்த பேஸ்கெட் வந்து அங்கேயே வந்து அல்லவீர் மார்க்கெட்லேயே நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். கிடைக்கவே இல்லை, ரொம்ப தேடி அலைஞ்சு அதுக்கு பிறகு தான் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டை எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட க்ரியேட்டிவ் அப்புறம் என் பொண்ணோட ஐடியாஸ்லாம் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக பல்காக வாங்கினதுனால இதே மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து அந்த காட்டன்ஸில் நிறையா இருந்துச்சு. ஓகேன்ட்டு அது எல்லாமுமே எடுத்து அதை ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கீழேருந்தே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிறப்ப நம்மளுக்கு வெயிட் வந்து அதில் பேலன்ஸ் பண்ண முடியாது, கீழே விழுந்துரும். அதனால் அந்த குட்டி குட்டி டேரிங் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய பேப்பர், இதுவுமே வந்து அந்த கார்ட்டூன் உள்ள இருந்தது தான். அதை வச்சு இதோட சென்டரில் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் வைக்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதை சென்டரில் வச்சிடலாம். அதை ரவுண்ட் பண்ண மாதிரி கிவி ஃப்ரூட் இருந்துச்சு, கிவி வச்சு ஏன்னா அது சின்ன ஃப்ரூட்டாக இருக்கிறதுனால அதை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சஸ் இருந்துச்சு, இது எல்லாமே சீட்லெஸ் ஆரஞ்சஸ் தான். ஓகேன்ட்டு அதையுமே ஒரு ஹாஃப் ரவுண்ட் மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் எப்பயும் பெரிய ஃப்ரூட்டாக இருக்கிறதுனால அதை பார்டரில் வச்சா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சின்ன ஃப்ரூட்லேருந்து பெரிய ஃப்ரூட் வரைக்கும் வைக்கிறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையுமே ஒரு ஹாஃப் சர்க்கிள் வர அளவுக்கு தான் நாங்கள் வச்சுருந்தோம். எனக்கு பனானா இருந்ததுனால பனானாவை அப்படியே ஒரு சைடு வச்சாச்சு. இது கூடவே ப்ளம்ஸுமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதை அங்கங்கே அந்த கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் கொஞ்சம் வச்சேன். இருந்த கேப்பில் கொஞ்சம் ஆரஞ்சஸ் அப்புறம் ப்ளம்ஸ் இது எல்லாமே வச்சு ஓரளவு வந்து பேஸ்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இது மேலே வந்து என்ன டெக்கரேட் பண்ணலான்ட்டு யோசிச்சப்போ ஃபஸ்ட்டு இதை ரேப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீட்டிலே ரேப்பிங் ஷீட் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்தப்ப ஃபுல் பேஸ்கெட்டும் கவர் ஆகலை. ஓகே, இந்த மாதிரி ஹாஃபாக வந்து பேக் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ரேப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சைட் ஃபுல்லாக சலோயின் டேப் போட்டு ஒட்டிட்டு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அந்த கில்டர் டேப் இருக்குது இல்லையா, இதை ஒரு கிராஸில் வந்து ஒரு கலரும் இன்னொரு கிராஸில் இன்னொரு கலரும் போட்டு விட்டு அது ஒரு மாடலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதையுமே வந்து செஞ்சாச்சு. இது நான் நெட்லலாம் பார்க்கலான்ட்டு நினச்சேன், ஆனால் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஏன்னா முந்தின நாளுமே வந்து 1 o'clock வந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பசங்களை படிக்க சொல்லிட்டு டிஃபன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் இது பேஸ்கெட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து
உட்காந்தோம். இன்னொரு வந்து ப்ளூ கலரில் கில்டர் டேப் இருந்துச்சு, அதை வச்சு கிராஸாக ஓட்டங்காட்டியும் இது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் டெக்கரேட்டிவாக செய்யலான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப வீட்டில் ஏதோ ஒரு டைம் வந்து கிஃப்ட் வந்தப்ப இருந்த ஒரு ஃப்ளவர் பொக்கே இது இருந்துச்சு. இதையுமே இதுக்கு சேர்த்து ஒட்டி விட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னதான் நம்ம ஷாப்ஸ்லலாம் வாங்கி கொடுத்தாலும் இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்காது. நிஜமாலுமே சொல்லணும்னா எந்த ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலுமே ஒருத்தங்களுக்கு கொடுக்குறப்ப அது நம்ம கையாலேயே எஃபோர்ட் போட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அதோட திருப்தியே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்ட்டு சொல்லலாம். அதை நான் நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். முன்னாடிலாம் அதிகமாக கையால் தான் கிஃப்ட்லாம் பண்ணுவேன். ஆனால் இப்போலாம் டைமே சுத்தமாக இருக்கிறதில்ல. பசங்க ஸ்டடி, ஸ்வீட்டு வேலை இப்படியே நம்மளுக்கு வந்து ஓடிடுது. ஓகே, இந்த டைம் கொஞ்சம் டக்குன்னு ஐடியா வந்தோடனே பொண்ணுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணதுனால செஞ்சு கொடுக்கலாம். நார்மலாக நம்ம இந்த ஃப்ரூட்ஸை ஒரு கேரி பேக்கில் போட்டு கொடுத்துடலாம். ஆனால் இதே மாதிரி கொடுக்குறப்ப அவங்களுக்கும் ஒரு மெமரிஸாக இருக்கும், நம்மளுக்கும் இந்த பார்க்குறப்பெல்லாம் ஒரு மெமரிஸ் இருக்கும். உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல். நீங்களும் யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறப்ப இதோட ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஹோம் மேக்கர்ஸுக்குமே பயங்கரமான டேலண்ட்டெல்லாம் இருக்குது. அது எல்லா டைம்லேயும் வெளியே வரதில்லை. இதே மாதிரி எப்பயாச்சும் தேவைப்படுறப்ப அவங்கவுங்க ஐடியாஸும் டேலண்ட்ஸும் வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹோம் மேக்கர்ஸ்லாம் ஃப்ரீ டைமில் இதே மாதிரி சின்ன சின்ன டேலண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணவும் தான் செய்கிறாங்க. இதோட இந்த விளாக் முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.